வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஜிஃபேம். எல்லாம் ரெடி இருக்கீங்க? ஸோ எஸ், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கே லேண்ட் ஆகிருக்கும். அன்றைக்கே நம்ம ஒரு vlog முடிச்சுட்டு அடுத்த vlog வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஸ்வல் நம்மளோட டெய்லி ருட்டீன் தான். ஸோ நம்ம சிங்கக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி க்ராஸ் பண்ணி தொழுவை போயிட்டு நேராக இப்போ தான் வந்தோம். எல்லோரும் போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ எஸ், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தொழுது முடிச்சாச்சு ஃப்ரைடே. ஆனால் வெளியே தான் தொழுவை கிடச்சிச்சு. ஸோ ரோட்டில் தான் படித்தோம் அப்படியே. ஸோ இப்போ நம்ம சேர்ப்பு இங்கே அவுத்து போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். பிகாஸ் நடனம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கஃபியில் தொழுவுறதுக்காக பள்ளிவாசல் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம ப்ராப்பராக மைக் போட்டு செட்டப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இப்போ தான் வந்தோம். டயரில் எல்லாமே உள்ளே கிடக்குது, எல்லாமே அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி எடுத்து ஓட்டி போடுறோம். சூப்பராக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே தான் வண்டி அலமதுல்லா நிற்கிது. பெட்ரோல் மட்டும் தான் இல்லை, நான் என்ன பாயிண்ட்டில் விட்டுட்டு போனோம் அப்படி இருந்துச்சு. பிகாஸ் அண்ணன் வந்து யூஸ் பண்ணல. பிகாஸ் கஃபில் வண்டி யூஸ் பண்ணுறதுக்கே அவருக்கு டைம் பத்தலை, அதுவே அதிகமாக இருக்குது. நம்ம ஓட்டி எங்கே அது பர்சனலாக ஓட்டிகிட்டு போகுது. ஸோ பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டி தான். அப்புறம் அண்ணனோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா கஃபில் வீட்டில் இருக்குது. நேராக போயிட்டு அவரோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம இன்றைக்கி பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நடன வந்துட்டும் தொழுவு போயிருக்கிறாரு. தொழுதுட்டு வந்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு இங்கே தம்மில் வச்சுருக்கு. ஸோ இந்த தம்மை உடச்சி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக சாப்பிட போகிறோம். தயிர் போட்டு வைக்கிறதுக்காக வெள்ளரிக்காவும் இதெல்லாம் போட்டு அப்படியே வச்சுருக்கு. அண்ணன் வந்தோடனே உள்ள தயிர் இருக்குது, எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி என்ன கோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. அண்டு சவுதி அரேபியா ரியாத்துக்குள்ளே யாருக்காவது எங்கேயாவது சவாரிக்கு போகணும், வண்டி வேணும் அப்படின்னா நம்மகிட்ட ஒன்றுக்கு ரெண்டு வண்டி இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் எங்கே பிக்கப் பண்ணணும், எங்கே ட்ராப் பண்ணணும், மந்த்லியாக இருந்தாலும் சரி, ரெகுலர் பிக்கப் ட்ராப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டைம் 2 டைமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏர்போர்ட் போகிறவங்க, இல்லை ஏர்போர்ட் வர்றவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வராங்க, ஒரு டே ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம ஓட்டணும். ஸோ லாஸ்ட் டைம் ஒமான்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், அவங்களுக்கு தேவையான இடத்துல ஃபுல் டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி கொடுத்தோம். அவங்களுக்கு மட்டும்தான் வண்டியை ஓட்டணும், வேறு யாருக்குமே ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுன்றது எல்லாமே நமக்கு இங்கே தெரியுன்றதால சீப்பான ஹோட்டல் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி ஸ்டே பண்ணி அவங்களோட 1 நாள் 2 நாள் 3 நாள் ஒர்க்கு எப்படியோ ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பாதரவு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் 1க்கு 2 வண்டி இருக்குது. ரெகுலர் பிக்கப் ட்ராப்பு போகணுன்னாலுமே கால் பண்ணுங்கள். டைமிங்கு எல்லாமே எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி சவாரி வேணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னால் மட்டும் போதும். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜிஃபேம். ஓகேவா? சரி, ஓகே ஜிஃபேம். அண்ணன் வரட்டும், பிரியாணி சாப்பிட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரெடி, 1 2 3 ஓபன். சூப்பர். ஸோ ஜிஃபேம், ஸோ நம்மளோட பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்துருச்சு தொழுதுட்டு. ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடித்து ஓப்பன் பண்ண போகிறோம். சூப்பர். இப்போ தாஜ்மஹால் அரிசி தானே நாங்கள் போகும்போது கொடுத்துட்டு போனது. என்னாச்சு வாங்கி கொடுத்தது? நீ வாங்கினியா ஒன்று? அதான் தாஜ்மஹால் தானே. அவர் என்ன அரிசி இது? என்னமோ ஒன்று. சரி, நல்லா இருக்கு அரிசி, நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் ஜிஃபேம். சூப்பர். மசாலாவில் வந்து போகுதுன்னு நினைக்கிறேன். சோறு போடு. ஆஹா, மசாலாவே அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்ல. மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் உனக்கு நல்லதான் சோறு வடித்து நீ மறுபடியும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஜிஃபேம். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இடம் பத்தாத குறைய நாள் மேலேயே உட்காந்துருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே உட்காந்துட்டோம். ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை சாப்பிட போகிறோம். இது சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது கிளம்புறோம் உடனடியாக. பிகாஸ் அண்ணனோட கஃபில், அதாவது இப்போது அண்ணனோட கஃபில், அந்த கஃபிலே வாயில் வருது போகிறோம். எனக்கும் கஃபில் தான். ஸோ கஃபில்கிட்ட போகணும். ஒருத்த கொஞ்சம் பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. பேமெண்ட் ஒப்படைச்சிட்டு வண்டி சாவி வெளியே இந்த வண்டி அங்கே இருக்குது. ஒரு வண்டி சாவி நம்மள்ட்ட இருக்குது. சாரி, அந்த வண்டிக்கு 2 சாவி. ஸோ ஒரு சாவி நம்மள்ட்ட இருக்குது ஆல்ரெடி, இன்னொரு சாவி அவுட் இருக்குது. ஸோ ப்ராப்பராக செகண்ட் கீயை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக பத்தால் இருக்கிற நம்ம ரூமுக்கு தாங்க போகிறோம். ஸோ வாங்க வரக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே தான், எந்த ஒரு வியாபாரத்துக்கும் போகல. நீங்கள் இனிமேல் பார்த்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தா தான், வியாபாரம் கொடுத்தா தான் உண்டு ஜிஃபேம். ஸோ லெட்ஸ் கோ. மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. திம்முன்னு இருக்குங்க வேறு. ஸோ இப்போ வந்து அண்ணன் டியூட்டி போயிட்டு வந்துச்சா. காஃபில் வந்து நல்லா இது 500,000 மில்லியன்லேருந்து இந்த காஃபி எவ்வளோ ரேட்டு? 22 ரியால். ஸோ 22 ரியால் விச் மீன்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? 400 ரூபா 500 ரூபா ஆயிடுச்சுல. நெருக்கி 500 ரூபாய்க்கிட்ட வந்து இந்த காஃபி வந்துருச்சு. ரெகுலராக வாங்கும்போது ரெகுலராக வாங்கி கொடுப்பாங்க அண்ணனுக்கு. இப்போ வாங்க, இப்போ இதை கொஞ்சம் கோல்ட் காஃபி மாதிரி தான் அப்படியே குடிச்சிட்டு குடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் ஜிஃபேம். வாங்க போகலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. சொன்ன வந்து அந்த வண்டியில் ரெடி ஆகிட்டாரு. ஸோ நம்ம இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். ஸோ ஏடிஎம் பே பைசா மட்டும் எடுக்க வேண்டியிருக்கு. அது அவரோட அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ அவர் கூட வந்து எடுத்து கொடுத்துருவாரு. அதை எடுத்துக்கிட்டு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தாங்க பறக்கிறோம். வாங்க குடு ரூமுக்கு போவோம். பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சிரும். பேக் எல்லாமே பின்னாடி தாங்க கிடக்கு. எடுத்து போயிட்டு ஃபுல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடலாம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். நாங்கள் அவர் வெயிட் பண்ணுறாரு. போகலாம் வாங்க.
ஜிஃபேமே ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வந்தாச்சு. வந்தோடனே இப்போது முதல் வேலையாக பெட்ரோல் தாங்க போட வந்திருக்கோம். பிகாஸ் வண்டியில் வந்து இங்கே பாருங்கள் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இப்படியே விட்டு வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ பட்ஜெட்டும் நம்மள்ட்ட இப்போ அவ்வளோவா இல்லை, வியாபாரமும் இல்லை. அதனால் ஒரு 50 ரியாலுக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். ஸோ வாங்க 50 ரியாலுக்கு பெட்ரோலை போட்டுட்டு நேராக கஃபீல் வீட்டுக்கு போவோம். கஃபீல் வந்துட்டு வந்துடுறேன்னு சொன்னார் கொஞ்சம் நேரத்தில். அவர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு பணத்தை கொடுத்துட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ட்ரே நம்ம அண்ணன் வண்டியோட இன்னொரு கீ அவுட்டர் இருக்குது, அதை மட்டும் வாங்கிட்டு நேராக நம்ம பத்தா கிளம்பிடுவாங்க ரூமுக்கு. போயிட்டு பொருளை எடுத்து போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஸோ டெலிவரி ஒரு நாள் துருக்கி ஜாம் அது இதெல்லாம் கொடுத்தாரு. அவர் டீம் போய் என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும். என்னப்பா டெலிவரி இனிமேல் கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி. வாங்க கொடுக்குறேன்னு தான் சொன்னாப்பில். மறுபடியும் போய்ட்டு நம்ம விசாரிக்கணும். அதேமாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா துருக்கி ஜாம்லாம் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ வாங்கோ ஆச்சி தூள் கல்பிட்டு இப்போ கிளம்புவோம். எப்பயுமே ஸோ எப்படி இருந்தோம்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி நம்ம இருந்த ரூம் இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த தலைவர் தான் இருக்கிறாரு, இவர் தான் இப்போ சாப்பிட்டு இருக்கிறாரு. எடா பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க, சூப்பர்ல. ஓகே ஜிஃபேம் என்ன பண்ணுறது. இப்போ கபில் வருவார், அவர்கிட்ட பைசாவை கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். இந்த ரூம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் வருதுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. காசே கொடுக்காம ஒரு 4 மாதம் நல்லா நேரம் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. எனிவே வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் பேசிட்டு. வண்டி என்ன லட்சணத்தில் வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தலைவர் அவர் பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டாரு. ஆயிடுச்சு ஓப்பன். லைட்டு மட்டும் வந்துச்சு, ஓப்பனாக இருக்குது. போனட் ஓப்பன் பண்ணு ஃபஸ்ட்டு. ஏஸ் வண்டி பாருங்களேன், கழுவாமல் கொள்ளாமல் எல்லாம் என்ன கண்டிஷனில் வச்சுருக்காருன்னு. பா விட்டா ஒரு பங்காளி இல்லையாட்டா விட்டில நம்மளே பக்கெட்டை போட்டு ஒரு தேய்ச்சாதான் உள்ள அனல் வருங்க. ஐயோ என்ன வீசுது. லெட்ஸ் கோ. போனட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எல்லாம் கட்டாகன்னு சொல்லி வண்டியோட கண்டிஷன் செக் பண்ணிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஜிஃபேம் வாங்க போகலாம். வெல்கம் பேக் ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு பார்த்தேன், பட் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிடுச்சு. ஆனால் என்னால் வந்து குட்டி தூக்கம் போட முடியல. பெட் இப்போதைக்கு இங்கே தான் போட்டிருக்கோம். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ரூமாக இருந்தது நான் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு போகும்போது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம டிவி ஹால்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரூம்காரங்க அங்கே போயிட்டாங்க. அதாவது நம்ம ஹெட்லைட் கடை வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்களோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துட்டாங்க. பிகாஸ் ஏன்னா இப்போ நானும் அண்ணனும் வந்து இந்த ரூமில் தான் ஒரே ரூமில் தான் இருக்க போகிறோம். இனிமேல் நம்மளோட எல்லா வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கும் பெரிய ரூம் தேவைப்படும் தானே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ நம்மளோட சிஸ்டம் எல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி பாருங்கள் ஃபுல்லாக இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பொருள் எல்லாம் இப்படி ஓரமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அண்ணனோட வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வேலை இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி டீட்டெயில் கேட்க போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பசிக்குது பயங்கரமாக. மதியம் சாப்பிட்டோம், என்னென்னு தெரியல ஒரு 3 hours 4 hours பசி பயங்கரமாக எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ அது போயிட்டு எதாவது முதல்ல சாப்பிட்டுட்டு கடைக்கு போய்ட்டு வண்டியை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு ஒரு தண்ணி கேன் அந்தாண்டு இருக்குது. ஸோ அதில் வந்து தண்ணி இல்லை சுத்தமாக. ஸோ போய்ட்டு ஒரே ஒரு ஃபில்டர் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கால் பண்ணால் இங்கே வந்து 2 ரியாலுக்கு தண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போதைக்கு அதை என்னன்னு சொல்லி இப்போ பார்த்துடணும். சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அது 2 ரியால் தண்ணி கிடைச்சிடாது, ஒரு சில இடத்துல கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், கடையிலேருந்து தான் வாங்கி குடிச்சாகணும். விச் மீன்ஸ் சில இடத்துல 11 ரியால் 11.50 9 ரியால் 8 ரியாலுக்கும் இருக்குது, 5 ரியாலுக்கும் இருக்குது, 10 ரியாலுக்குமே இருக்குது. ஸோ 10 ரியால் மீன்ஸ் நம்ம ஊருக்காசுக்கு இன்றைக்கி 1200 220 ரூபா. ஸோ இந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இனிமேல் சவுதி அரேபியா பற்றி பல இன்ஃபர்மேஷன்கள் அடுத்தடுத்து வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ மைக்கும் வாங்கிட்டோம், அதில் தான் இனிமேல் நம்ம எல்லா வீடியோவும் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது. அடுத்த கட்ட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து இப்போது கிளம்புவோம். வெளியே போயிட்டு அடுத்த கட்ட சாஃப்ட்வேர் வேலையை போய் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஜிஃபேம் வாங்க, மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேரளா ஹோட்டல் தாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல வடை ஒரு டீ வாங்கி அதை 50-50 பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். பசி பயங்கரமாக இருந்துச்சு, நம்ம சாப்பிட்லாம் ஏதோ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு வந்தோம். பட் பக்கத்தில் இது ஒன்று தான் இருக்குது. அப்புறம் வண்டியோட வேலையை முடிக்கணும். அண்ட் வண்டியோட நிலைமையை பாருங்கள், இத்தனை ஒரு மாதம் அப்படியே நின்னதால் ஃபுல்லாக இப்படி ஆகி நிற்கிது. ஸோ ஓவரால் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சவாரி வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வடையை சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஆல்ரெடி ஒரு பைட்டு. அதோட எட்ஜஸ்லாம் ரொம்ப முறுமுறுன்னு இருக்குது. நடுப்பகுதி வந்தால் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஓகே, இது சாப்பிட்டுட்டு போவோம். டோட்டல் இதுக்கு எவ்வளோ ஆச்சு? 450. 5 ரியால்னே பிடிங்களா, 110 ரூபாங்க. அப்போ 100 ரூபா ஆயிடுச்சு. எனக்கு 95 ரூபா to 100 ரூபா கிட்ட ஆயிடுச்சுங்க. 2 கடல வடை, ஒரு 10 ரூபா தண்ணி பாட்டில்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு மாதிரியே ஒரு டீ, ஒரு தண்ணி பாட்டில், 2 கடல வடை, 450. 15 ரூபா வடை, ஒரு 20 ரூபா டீ.
50 ரூபா தான் இல்லை, 50 ரூபாய்க்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்குள்ள 50 ரூபா, இங்கே அப்படியே டபுளாக இருக்குது, அவ்வளோதான். இனிமேல் எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ரேட் வைஸ் கால்குலேஷன் பண்ணி தெளிவாக வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ, வேலையை முடிக்கலாம். ஜி ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து. டீ குடிச்சிட்டு, ஸோ டீ குடிச்சு அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு நார்மலான ஒரு டீ தான். சவுதி அரேபியான்னு ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா ஒரு நல்ல டீ கிடைக்கிறது கூட கஷ்டம் தான். இது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவிலேருந்து வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? பிகாஸ் அவங்க இந்தியாவிலேருந்து பார்ப்பாங்க, நான் சும்மா கூட உருட்டி விட்றேம்பாங்க. இரு அது அடுத்த சந்தை இது இல்லை, அடுத்த சந்தை போகணும். ஸோ எஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம ரூம் பார்ட்னர் இருக்காங்களே, இதில் நம்ம ரூம் பார்ட்னர் இருக்காங்களே அவங்களோட கடைக்கு தான் போகிறோம். ஸோ வண்டிக்கு சின்ன சாஃப்ட்வேர் இருந்து டச்சுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதான் ஸ்ட்ரைட்டு ஸோ ரிப்பீட்டேனும் இந்த தான் லாஸ்ட்லேருந்து அப்படி லெஃப்ட் ஹேண்ட் தான் ஒரு கடை தான் இது. ஆனால் பார்த்தேன் எங்கடா வண்டியே ஒன்று கூட கிராஸ் ஆகலையா, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். வேறு போலீஸ்காரர் நிற்கிறான், கண்ணுக்கு நேரம் இருந்ததால் இரிட்டேட் ஆகுது. வண்டியை முதல்ல கழுவி ஆகணும், நாளைக்கு முதல்ல அந்த வேலையை எப்படியாவது முடிக்கணும். அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம அந்த கடைக்கு போகிறோம், போயிட்டு இந்த சாஃப்ட்வேர் வேலை என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை இருக்குது, மெடிக்கல் போட்டுச்சு அண்ணன் வந்துட்டு அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அது நேரில் முடிஞ்சால் போய் கொடுத்துக்கலாம், இல்லைனா அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிச்சி விட்றலாம், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் டர்போவில் ஒரு குட்டி கிளாம்ப் ஒன்று, அது நாளைக்கு என்னன்னு சொல்லி பார்த்துட்டோன்னா வேலை முடியும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டெலிவரி கொடுத்தாங்கல்ல, ஸோ அவங்களோட டெலிவரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு தலைவரே, மறுபடியும் நமக்கு டெலிவரி கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் நம்ம ஸ்டாக்கு இன்றைக்கே கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ இது இப்போதைக்கு நமக்கு பெண்டிங்கில் இருக்கிற வேலை இன்றைக்கி. ஸோ நாளையிலேருந்து நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஜிஃபேம். ஆமாம், அதனால தான். அதேமாதிரி ஸோ அடுத்த கட்ட வேலையாக சவாரி போகணும் அப்படின்னா மறுபடியும் அதே தான் சொல்லிகிட்ருக்கேன். சவாரி போகணுன்னா மறக்காமல் வந்துருங்க. சரி, போ சீன் வந்து லிஃப்டட். ஓகே ஜிஃபேம், வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜிஃபேம், நம்ம பிரின்ஸ் கார்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ் கடைக்கு வந்து விட்டாச்சோ. ஸோ வாங்கோ, நேரடியாக இப்போ இறங்கி போவோம். இறங்கி போயிட்டு இந்த வண்டி சாஃப்ட்வேர் பண்ணுற ஒரு தலைவருக்கு தான் தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ இவங்கள்ட்டையும் நம்ம கேட்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ ஜிஃபேம், நேராக போகலாம். உள்ளே போய்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். ஆல்ரெடி டொயோட்டா எவ்லான் செம்ம வண்டி பார்த்துட்ருக்கு. அல்ட்டோவா? அடா இங்கே பாருங்கள் ஜிஃபேமே, அல்ட்டோ சூப்பர். இப்போ அல்ட்டோலாம் நிற்கிதுப்பா இங்கே, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க கிடைக்குது. சரி வாங்க உள்ளே போய்ட்டு நம்ம வண்டி வேலையை பார்ப்போம். ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டிக்கு தான் பார்த்துட்ருக்குறாங்க. அந்த பக்கம் இப்போ நம்ம வச்சு பார்ப்போம். கரெக்டாக என்னென்னமோ நோண்டிகிட்டு இருக்காப்புல தலைவர், என்ன நோண்டான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை பண்ணி கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. பட் நம்ம தான் பார்த்து யார் தெளிவாக செய்வாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ வண்டிக்கு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. சார் பார்ப்போம், வேலை நடக்குது. வாங்க நடக்கட்டும். டிஃபேமே. ஸோ அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியல. என்னென்ன முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. ஸோ ப்ராப்பராக ஒரு டச்சு கடை வச்சுருக்கிறவங்க நம்ம வந்துட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஜிஃபேம். ஸோ அதனால் இப்போ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சம்திங் ஏதாவது சாஃப்ட்வேர் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதனால் நிதானமாக பார்ப்போம். ஏன்னா தானே யார் கடைக்கும் போயிட்டோம்னா வச்சு ஆப் அடிச்சிருவாங்க. பிலிப்பினின்னு சொன்னாலாம், இங்கே பார்த்தா யாரும் பிலிப்பினி கடை வச்சுருக்க மாதிரிலாம் தெரியலையே. யார் அவனா பிலிப்பினி மாதிரி இருக்கான்? அந்த இவ்வளோ டச்சுக்கெல்லாம் கொண்டு போனால் பர்மாச்சான்லாம் பார்த்துருவாங்க டக்குன்னு. நிறைய எல்லாம் செட்டு, வண்டியோட செட்டு சம்மந்தப்பட்ட கடை தான் ஜிஃபேம் இங்கே எல்லாமே இருக்குது. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க ஃபேம். ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நம்ம வண்டி அங்கே நிறுத்திட்டு இப்போ இவங்கள்ட்ட கேட்க வந்திருக்கோம். லெட்ஸ் ட்ரை. இவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. செம்ம அலைச்சலாக இருக்குங்க ஜிஃபேம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்டிருக்கோம். இந்த ஒரே நிமிஷம் இருப்பா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொனாட்டாக்குள்ளே போயிட்டாப்புல தலைவர். ஸோ லெட்ஸ் ட்ரை. இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன செட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஜிபிஎஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், எல்இடி அப்படின்ற எல்லா வேலையும் வந்து பார்க்குறாங்களாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வண்டிக்கும் இந்த சாஃப்ட்வேர் பிரச்சனை பார்க்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. ஸோ லெட்ஸ் ட்ரை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வண்டிக்குள்ளே போயிருக்காரு. ஸோ இந்த வண்டி இப்போ வெளியே போனோடனே நம்ம வண்டியை இப்போ உள்ளே விட்டுறலாம். ஸோ வாங்க ஜிஃபேம். ஸோ நம்ம குடுன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். வா சார். ஓகே, வா வண்டியை உள்ளோடு. பொதுவாக வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்க விட மாட்டாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க, அப்படி என்ன இவன் பண்ணுறான், ஏது பண்ணுறான், வந்து டப்புன்னு ஃபோனை பிடிக்கிறவங்க நம்பவே முடியாது யாரையுமே. தாச்சா ஓகே, இன்னொன்று கிட்ட போதும் சரி விடு. ஓகே ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து நமக்கு குடிக்கிறதுக்காக டேரெக்டாகவே மோர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 ரியாலுக்கு 3 முட்டை. தண்ணி இல்லைன்னு சொன்னோம்ல, அதனால் வந்து தண்ணி. ஸோ இது 3மே வந்து அதாவது ஒரு மோர் டப்பா 1 லிட்டரு, 2 லிட்டர் கூட நினைக்கிறேன், சாரி 1 லிட்டர் 1.5 லிட்டர் 2 லிட்டர் நினைக்கிறேன், ஒரு 3 முட்டை, ஒரு தண்ணி பாட்டில். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 19 ரியால் ஆகிடுச்சிங்க. அதாவது கிட்டத்தட்ட நெருக்கி 500 ரூபா இல்லை, 19 ரூபானா 20 ரியால்னு எப்படிங்களா, 19 50 450 ரூபா கிட்ட நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக ஆகிடுச்சு.
வாங்க ஜி ஃபேம் இப்போ வீட்டுக்கு போய்ட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஜி ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சுங்க. பல்லுக்குள்ளே குத்திட்டுருக்கோம். என்னடா சாப்பிட்டு பல்ல குத்திட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நத்திங், சாப்பிட போகிறேன், சும்மா இப்போ பல்ல குத்திட்டு இருக்கேன். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணிட்டு இருந்த மாதிரி அகைன் வந்தாச்சு. வந்த வேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி வந்து பிக்கப் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ரூமை பாருங்கள் கொஞ்சம் எப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணணுங்க. ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா துர்க்கி ஜாமு, லார்கோன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீமு, ஆதிவாசி ஹேர் ஆயிலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதுலேயும் நிறையா ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வழக்கம் போல் அவங்க எனக்கு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அனுப்புவாங்க. ஸோ நம்ம நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அதை டெலிவரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் ஜிஃபேம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சவாரிலாம் இருக்குது, அது பார்த்துக்குவேன். நீங்கள் ஃபோன் அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் சவாரி போவேன். அப்புறம் அதுன்னு சொல்லிட்டு இப்படியே நம்மளுக்கு போக போகுது. அண்ட் சவுதி அரேபியா ரிலேட்டடாக நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் வரும். லாங் வீடியோஸில் நம்ம ரெகுலர் ரொட்டீன் ஆஸ் அ டிரைவர் லைஃபு, ஒரு டெலிவரி பாயான லைஃபு எப்படி போகுது அப்படின்றதா ஒரு இதாக இருந்தாலும் ஷார்ட்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே ஜி ஃபேம், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இன்றைக்கு டே இப்படியே நம்மளுக்கு போயிடுச்சுங்க. ஸோ முதல் நாள் இன்னும் தூங்கவே இல்லை. காலைல ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனதுலேருந்து இன்றைக்கி நேற்று தான் இப்போ சாப்பிட்டு தூங்க போகிறேன். டாட்டா. இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுன்ட்டு இருந்தோம், பட் வாய்ப்பு இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன் ஜி ஃபேம். ஸோ மறக்காமல் 2 வண்டி நம்மகிட்ட இருக்குது. வண்டி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகேவா ஜி ஃபேம்? பை பை.